ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராமகமைலன். வீடியோவை போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு நாள் தான் வீடியோ போட ஆக்சுவலி. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா, கெடா வெட்டு ஃபங்க்ஷன் வீடியோலாம் போட்டிங்க, அண்ட் தென் பொங்க வச்சதெல்லாம் போட்டிங்க, அதுக்கடுத்து எதுவுமே போடல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கடுத்து ஒரு பாட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் அது வந்து என்ன பண்ணல, வீடியோ போடலை. அதனால இன்ட்ரோவும் எடுக்கல. அதனால தான் இன்னைக்கு எடுக்கிறோம். கெடா வெட்டி நல்லபடியாக சமைச்சு நல்லா சாப்பிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரை ஆகிவிட்டு புதன் தானே ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு புதன்கிழமை வீடியோவே போடுறோம். நல்லபடியாக எல்லாருமே வந்தாங்க. நல்லா சாப்பிட்டு செம்மையான திருப்தியாக போனோம். என்னென்ன சமைச்சோம் அப்படின்னா, மட்டன், சிக்கன், மொட்டை, ஃபிஷ், ஃபிஷ்ன்ற மாதிரி சிக்கன் 65 இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம நல்லபடியாக ஒரு வேண்டுதல், நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு. ஃபுல்லாக முடிச்சா அடுத்தடுத்து நிறைய கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து ஃப்ரீ டைத்தில் அப்படி இப்படியே போகலான்னு பிளான் வச்சுக்கோ. நம்ம சேனலில் புதுசாக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்குள்ள போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. வந்து நிறைய விதமான சமையல்காரியை பார்த்துருப்பீங்க. மாடர்ன் சமையல்காரியை பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு ஒரு மாடர்ன் சமையல்காரி. ஆமா, தீவிரமாக வேலை போய்க்கிருக்கு. மாடர்ன் சமையல்காரி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சமையல்காரி, மாடர்ன் சமையல்காரி இது. இப்போ வந்து மாடர்ன் சமையல்காரி. நாங்கள் தூங்கிடுவோம். இப்போ கொஞ்ச நேரம் நாங்கள் தூங்கிடுவோம். வேலையை பார்த்து நீங்கள் லேட்டாக தானே வந்தீங்க. நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சிச்சு, 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். வெளுத்து எடுத்துருவேன். 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேண்ணா. அதனால தான் எனக்கு தெரியும். எனக்கு இவனை பற்றி சரி. நீ இதை விடு, இங்கே இருந்தா ஒன்று எந்திரிக்கிற அந்த மூஞ்சி. வேலை பார்ப்பேன் ரொம்ப. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு எடுத்து டிஃபன், மார்னிங் டிஃபன் போயிட்டு இருக்கு. மூக்கு உள்ள போயிடாமம்மா போயிட்டு இருக்கு. ஏன்னா அடுப்பு வெறும் அடுப்பு எரிஞ்சுருக்கு. என்ன சமையல் பண்றீங்க? சிவா பண்ற மட்டன் குழம்புக்கு நாங்களாம் அடிமை. சிவா வந்து நல்லா சமைப்பார். எங்கள் வீட்டிலேயே பெஸ்ட்டான சமையல்னா அது சிவா தான். எல்லாமே சமையல் வேலைலாம் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து குரூப் ஆஃப் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலையில் டிஃபன் வாங்கியாச்சு, சாப்பிட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருந்தாங்க, உலா வந்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க என்ன வேலை பார்க்குறாங்க. சும்மா சும்மா சுத்திக்கிற நிலா இருக்கு. டேய் அபத்ரா, இது ஒரு அடங்காது. இது என்ன நேரத்தை பிறந்துன்னு தெரியல. எல்லாத்தையும் போட்டு படுத்து எடுக்குது. அதுக்கு வேலை அதே வரைக்கும் முடிக்கிறதே வேலை. அச்சமா கண்ணாடி போடுறா, கண்ணாடி போட்டுக்கடா. வெங்காயம் போட்டு கண்ணாடி விட்டுற ஒரே ஆள் நம்மளாதான் இருக்கு. வெங்காயம் போட்டு கண்ணாடி விடல, கண்ணாடி போட்டு வெங்காயம் விட்டுற. கண்ணாடி போட்டு வெங்காயம் விட்டுற ஒரே ஆள் நம்மளாதான் இருக்கு.
வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க ஈரலா எனக்கா ஸ்பெஷலாக பண்ணுறியா? ம் சிக்கன் பண்ண போகிறாங்க. என்னென்ன சாப்பாடு அப்படின்னா இந்த மஞ்சு வச்சுருக்கா பாருங்க. எப்படி விதவிதமாக சாப்பாடா? அப்போ மேல் இன்னைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா குழம்பு ஊற்றுங்க சார் நகைச்சிக்கு இவங்க வந்து மதியம் வந்து இங்கே சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடை கொண்டு வரலாம். ஏன் கேட்குறீங்க? என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. குடல் பருப்பு போட்டு கூட்டு. பருப்பு போட்டு குடல். இது வந்து மட்டன் கிரேவி மாதிரி குழம்பா கிரேவி சுக்கா சுக்கா மட்டன் குழம்பு, சிக்கன் 65 ரசம், தயிர், சிக்கன் 65 அத்தை ஸ்பெஷல். சிக்கன் 65 அத்தைக்கு படைக்கப்பட்டது. நல்லா சாப்பிட போலாமா? கெடா வெட்டின அன்னைக்கு சரியான மழைங்க. செம்மையான ஒரு நல்ல சகுனம். சரியான மழை, செம்ம சகுனம். அப்படி ஒரு இது என்ன சொல்கிறதுனே தெரில. சூப்பரான ஒரு செம்ம நல்ல ஒரு வைப். அந்த வானமே வந்து நம்மளை வாழ்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு வெயில் அடிச்சிச்சு இன்னைக்கு ஃபுல்லாக. கெடா வெட்டின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை. அந்த வானமே எங்களை வாழ்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பி. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இனி நிறைய அப்கமிங் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நிறைய பேர் இன்னுமே வந்து பர்ச்சேசிங் வீடியோ போடுங்க. அண்ட் வந்து மகிழனோட பர்த்டே வருது, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக என்னென்னு ஒன்று வீடியோ போடுறேன் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக நிறைய பேர் வீடியோ ரெகுலராக போடுங்க, டெய்லி விலாக் போடுங்க, டெய்லி வீடியோ போடுங்க, கொஸ்டின் ஆன்சர் போடுங்க, விலாக் போடுங்க, ப்ராங்க் போடுங்க அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கெடா வெட்டுற ஃபங்க்ஷனுக்கு யாருக்குமே சொல்லலையா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே சொல்லலை. நம்ம வந்து பெருசாக பண்ணுறோம் அப்படின்னா சொல்லியிருக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். அதனால் பெருசாக நான் யாருக்கும் சொல்ல. மகிக்கு வந்து மொட்டை அடித்து பெருசாக பண்ணோம், காது குத்து அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்லி பண்ணுவோம். இது சும்மா சிம்பிளாக தான் பண்ணனால நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் சொன்னோம். மற்றபடி வேறு யாருக்கும் சொல்லலை. மற்றபடி எல்லாத்துக்குமே நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்குமே சொன்னோம். எங்கள் வீட்டிலேருந்து, ராம் வீட்டிலேருந்து எல்லாத்துக்குமே சொன்னோம். எல்லாருமே வந்தாங்க. லெக்சரல் மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பத்திரிக்கை கொடுத்துட்ருக்கனால வர முடியல. நெக்ஸ்ட் கண்டிப்பாக அடுத்தடுத்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து பால் காய்ச்சி வந்துட்டுருக்கு, காது குத்து வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து நம்ம வீட்டிலே ஃபங்க்ஷன் வந்துட்டுருக்கு. எல்லா வீடியோவுமே அப்கமிங் உங்களுக்கு வந்து மந்த்து ஒரு மந்த்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? ஓகே நம்ம குட்டீஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.